வெல்கம் டு மை சேனல் கெமிஸ்ட்ரி தமிழ். நம்ம இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில் பேசிக் பார்க்க போகிறோம். ஏன்னா பேசிக் தெரிஞ்சால் தான் நமக்கு கெமிஸ்ட்ரினா என்னன்னே தெரியும். ஃபஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன பேசிக்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் த கெமிஸ்ட்ரி ஆஃப் காம்பவுண்ட் ஆஃப் கார்பன். கார்பனை மெயினாக வச்சு சொல்லப்படுறத நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். கார்பன் மட்டும் இல்லாமல் கார்பனோட அலாங் வித் அதர் எலமெண்ட்ஸ், அதாவது லிவிங் திங்ஸில் இருக்க அதர் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சொல்கிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். 2 டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஒன்று அலிஃபேட்டிக் ஆர் ஓப்பன் செயின் ஆர் ஏசைக்ளிக் காம்பவுண்ட். அலிஃபேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னா ஒரு ஓப்பன் செயின், லீனியராக அந்த செயின் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ப்ரோப்பேன். செகண்ட் டைப் என்னென்னா சைக்ளிக் காம்பவுண்ட். சைக்ளிக்கில் 2 டைப், ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட், ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்னா ஹைட்ரோ கார்பன் வரும், ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும் வரதை வச்சு நம்ம ரிங்கு கிரியேட் பண்ணோன்னா அதை நம்ம ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸு 2 டைப்ஸு. ஒன்று ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அனதர் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா சைக்ளோப்ரோப்பேன் அப்படின்னு வரும். அதாவது பென்சின் ரிங் இல்லாமல் 3 மெம்பர் ரிங்கு, 4 மெம்பர் ரிங்கு இதெல்லாமே நம்ம ஏசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னா பென்சின் ரிங்கை க்ரியேட் பண்ணணும். அது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் 2 டைப்ஸு. பென்சினைட் காம்பவுண்ட், நான் பென்சினைட் காம்பவுண்ட் 2 டைப்ஸ். பென்சின் ரிங் இருந்துச்சுன்னா அது பென்சினைட் காம்பவுண்ட். பென்சின் ரிங் மாறியே இருந்துச்சுன்னா அது நான் பென்சினைட் காம்பவுண்ட். பென்சினைட் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள் ஃபீனால். நான் பென்சினைட் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள் அசுலின். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். கார்பனும் வரும், ஹைட்ரஜன் வரும், அண்ட் அதர் எலமெண்ட்டும் வந்துச்சுன்னா அதை நம்ம ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஏசைக்ளிக் காம்பவுண்ட், அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஏசைக்ளிக் காம்பவுண்ட்னா நான் முன்ன சொன்ன மாதிரி 3 ரிங் 4 ரிங் இருந்துச்சுன்னா அது ஏசைக்ளிக் காம்பவுண்ட். இதில் எக்ஸாம்பிள் டிஹெச்எஃப் சொல்கிறோம். அதர் எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது ஹெட்ரோசைக்ளிக்னு நான் சொன்னேன். அதுக்கடுத்து இதில் அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா 6 மெம்பர் ரிங்கு, பென்சின் ரிங். எக்ஸாம்பிள் வந்து ஃபிரிடின். போன கிளாஸ் சொன்னேன் ஸ்காடிங்கர் ஈக்குவேஷன் நடத்துகிறேன்னு. நமக்கு பேசிக் தெரிஞ்சால் தான் எதாக இருந்தாலும் நம்ம பார்க்க முடியும். அதனால தான் நான் பேசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.